காவேரி தான் கற்பமா இருக்கிறத விஜய் கிட்ட சொல்லணும்னு யாரெல்லாம் வைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி தண்ணி குடத்தை தூக்கிட்டு போறாங்க. உடனே நிவின் காவேரி மேல வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை யமுனாவுக்கு சந்தேகம் வருது. நிவின் அண்ணா ஒரு நிமிஷம், நான் ஒரு முக்கியமான கால் வெளியே பேச வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா இவர் எதுக்கு இப்ப வெளியில போறாரு, காவேரி மீட் பண்ணி பேசுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே காவேரி தண்ணி குடத்தை தூக்க போறாங்க. அந்த நேரத்துல நிவின், காவேரி இந்த மாதிரி டைம்லனா வெயிட் எல்லாம் தூக்க கூடாது, உனக்கு தெரியாதா, டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இல்ல நிவின், நானே தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. வெயிட் தூக்க கூடாது, மெத்தப்படியும் ஏறி இறங்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இப்பதானே குமரன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, குனிச்சு நிமிந்து எந்த வேலையும் பார்க்க கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னாங்கல்ல. கன்சீவா இருக்கும் போது 3 மாசத்துக்கு ரொம்ப சேஃபா இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அந்த குடத்தை தூக்கிட்டு வராங்க. ஒண்ணு யமுனா, என்னது கன்சீவா இருக்காங்களா அக்கா, நிவின் என்ன சொல்றீங்க, அக்கா கன்சீவா இருக்காங்களா, அதுக்கு நீங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமா கேக்குறாங்க. உடனே நிவினுக்கு கோவம் வந்துருது. இந்த பாரு யமுனா, என்ன என் கேரக்டரை பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வந்துடும். என்ன காவேரி வயித்துல வளர குழந்தைக்கு விஜய் தான் அப்பா, அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன், யார் கேட்டீங்க, உன்னோட அவசர புத்தினாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க இப்ப அப்படின்னு சொல்றாங்க. சரி அதன் உங்களுக்கு எதுக்கு அவ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க. உடனே காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எதிர்ச்சியா பார்க்கும்போது காவேரி மயக்கம் போட்டு விழ போனா, அப்ப நான் கேட்கும்போது காவேரி கன்சீவா இருக்கதா சொன்னா, அதனாலதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றாங்க. உடனே அக்கா நீ கன்சீவா இருக்கியா, இதை எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லல, கங்கா அக்கா கன்சீவா இருக்கிறதுனால வீட்டுல உள்ளவங்க சந்தோஷப்படுற மாதிரி நீ கன்சீவா இருக்க நினைச்சு வீட்டுல உள்ளவங்க சந்தோஷப்படதானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இப்ப அம்மா கிட்ட சொன்னா அம்மா வருத்தம் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில கேட்டுடுறாங்க. எல்லா வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருது. சாரதாவுக்கும் ஷாக் ஆயிருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.